தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னன்னா மதத்தை பரப்புள்ள யூனிவர்சிட்டியா, வாட்ஸ்அப் பரப்பி பரப்புள்ள யூனிவர்சிட்டியா பாஜக செயல்படுறாங்க. முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். குடமுழுக்கு என்பது இந்த ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எந்த கோயிலிலேயும் ராமர் பூஜை நடத்துவதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கவில்லை. நிதியமைச்சர் செய்தது நமக்கு மிகப்பெரிய இழுக்கு. அசாமில் நடந்த வன்முறை கண்டிக்கத்தக்கது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து சென்ற போது எந்த வன்முறையும் நடக்கல. அசாம்ல யாருடைய பின் பலத்துல யார் இந்த பின்புலத்தை இருக்கிறாங்க, அந்த முதலமைச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். குடமுழுக்கு என்பது இந்த ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. யாரையும் வீழ்த்திய கோயில் கட்டலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாத்தீங்க? யாரையும் வீழ்த்தலன்னு சொல்லியிருக்காரு. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னன்னா மதத்தை பரப்புள்ள யூனிவர்சிட்டியா, வாட்ஸ்அப் பரப்பி பரப்புள்ள யூனிவர்சிட்டியா பாஜக செயல்படுறாங்க. இந்த ராமர் கோயில் விவகாரத்துல அனுமதி எங்கேயும் கொடுக்கலன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் பரப்புற வதந்திய வாட்ஸ்அப்ல பரப்புற யூனிவர்சிட்டியா பாஜக இருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நிதியமைச்சர் சொன்னது ஏற்புடையதல்ல. முழு விவரங்களை தெரியாமல் அவர் சொல்லி இருக்க கூடாது. எந்த கோயிலிலேயும் ராமர் பூஜை நடத்துவதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கவில்லை. யார் விரும்பினாலும் அவர்கள் கோயிலுக்கு சென்று பூஜை செய்திருக்கலாம், வழிபாடு செய்திருக்கலாம். நிதியமைச்சர் செய்தது நமக்கு மிகப்பெரிய இழுக்கு, தமிழ்நாட்டுக்கு இழுக்கு. அதை போன்று தமிழர் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ராகுல் காந்திக்கு அசாம்ல கோயிலுக்குள்ள போக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அசாமில் நடந்த வன்முறை கண்டிக்கத்தக்கது. அசாமில் ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றுமை பயணம், நியாயம் கோரி பயணம் அமைதியாக மேற்கொள்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து சென்ற போது எந்த வன்முறையும் நடக்கல. அசாம்ல ஏன் நடக்குது? அசாம்ல யாருடைய பின் பலத்துல, யார் இந்த பின்புலத்துல இருக்கிறாங்க, யாருடைய ஆதரவு ஊக்கத்தோடு இந்த வன்முறை நடக்கிறது? அந்த முதலமைச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். அந்த முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நியாயம் கோரி அமைதி பயணத்தை வன்முறையால் குலைக்க முற்படுவது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.